ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ரொம்ப முக்கியமானது. அந்த சப்ஜெக்டில் இந்த ஒரு ஃபார்முலா எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது பொதுவாக தெர்மோடைனமிக்ஸில் நிறைய ப்ராப்ளம் பார்ப்போம். நிறைய சைக்கிள்ஸு, பிரைட்டான் சைக்கிள், கார்னட் சைக்கிள், அடுத்தது ரிவர்சிபிள் அடிபேட்டிக் சைக்கிள் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. இன்னொன்று ஸ்டீம் பவர் நாசல் பற்றி பார்ப்போம், ஸ்டீம் டர்பைனை பற்றி பார்ப்போம். எல்லாத்துலேயுமே நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். இப்போ ஒரு க்ளோஸ்டு சைக்கிள் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஓப்பன் சைக்கிள் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு பெரிய 16 மார்க் இல்லாட்ட 8 மார்க் ஒரு ப்ராப்ளத்தை கேட்டாங்கன்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அதை பற்றி தான் சொல்லுவாங்க. இப்போ ப்ரெஷர், இப்போ இது வந்து ப்ரெஷர் அண்டு இது வந்து வால்யூம் அண்டு டெம்பரேச்சர். இப்போது ஆர் வந்து கேஸ் கான்ஸ்டன்ட்டு, இது வந்து 0.287 அப்படிங்கிற ஃபிக்ஸட் வேல்யூவில் இருக்கும். எம் வந்து எப்பவும் இந்த பொதுவாக இந்த எல்லாம் எம்மோட வேல்யூ 1 அஸ்யூம் பண்ணிடலாம். இப்போ வந்து சம் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸில் வந்து P1 V1 = MRT1 இருக்கும். அப்போது இன்லெட் அண்ட் அவுட்லெட் வேல்யூ ரெண்டு கொடுப்பாங்க. இன்லெட்டு இன்சைடு வேல்யூ, அவுட் சைடு வேல்யூன்னு கொடுத்தா நம்ம வந்து இதை வந்து ஈக்குவேஷன் அந்த மாதிரி பட்ட ஸ்கீமில் போட்டு இது பண்ணிடலாம். அப்போ ஒரு சைடு ஏதாவது ஒரு வேல்யூ வந்து அவங்க கேட்க வேண்டியது இருக்கும். அப்போ அதை வச்சு அவங்க ரெண்டு டைப் மற்ற வேல்யூ வந்து நம்ம கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்க்கக்கூடியது ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இந்த மூணு இதை தான் ஒன்றுக்கு ஒன்று கோரிலேட் பண்ணி நம்ம பார்க்கணும். எப்பேற்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் பேசிக் இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சில டைமு 16 மார்க் கொஸ்டினில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும். என்ன ஒன்று, நிறைய பேர் ரொம்ப குழப்பம், அதாவது புக்கை பார்ப்பாங்க, பைபிள் மாதிரி பெருசாக இருக்கும். அப்போ இதில் வந்து நம்ம எப்படி இது பண்ணலான்னு சொல்லும்போது இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் உண்டு. அதை வந்து நம்ம அடுத்தடுத்த ஷார்ட்ஸில், வீடியோஸில் கொஞ்சம் ஒன்றும் நம்ம பார்க்கலாம். என்ன ஒன்று, நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய யோசிக்கணும். இப்போ வந்து குளக்கரையில் நிற்போம், குளக்கரையில் இப்போது ஒரு துணி காய போடுறோம். அப்போ துணி வந்து என்ன ஆகுது, நல்ல ஈரமாகிடுது நம்ம துவச்சி போடும்போது. அப்போ சன்லைட் ரொம்ப ஹெவியாக இருந்தால் குயிக்காக காயுது. அடுத்தது வந்து சன்லைட்டு கம்மியாக இருக்குதுன்னா அந்த காற்று, நீர், அந்த காற்றடிக்கிற அந்த வேகத்தை வச்சு அப்படி காயுது. எப்படியோ நம்ம காயப்பட்ட துணி காயுது. அப்போது அதில் என்ன வருது, சன்லைட் அப்படிங்கிறது டெம்பரேச்சர், வெப்பம். அது வந்து சன்லைட் வந்து என்னதில் டெம்பரேச்சர். அடுத்தது வால்யூம் வந்து நம்ம வச்சுக்கலாம். வால்யூம் வந்து துணியோட எடையை அஸ்யூம் பண்ணிக்கணும்.